ஹே காய்ஸ், வெல்கம் டு GNSK வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் நூடுல்ஸ் தான். அதுக்கு தேவையான சாஸை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சில்லியை 4 hours முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ பேனில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரொம்ப சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் இப்போ போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட் அதில் போட்டுட்டு அந்த எண்ணெய் தனியாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு, மிளகு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கொதிக்க விட்டோன்னா சாஸ் ரெடி ஆகிடும். தேவையான அளவு நூடுல்ஸை வேக விட்டுட்டு நல்லா கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா உதிரியாக நூடுல்ஸை ரெடி பண்ணி வச்சு இப்போ சாஸ் பண்ண அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஆனியன், கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் கேபேஜ் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இதில் ஆட் பண்ணி ஒரு 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutesல சுட சுட ஷெஸ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கரெக்டாக நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட நூடுல்ஸ் எப்படி வந்ததுன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஷெஸ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நான் என்ன நினச்சேன்னா மிளகா ரொம்ப காரமாக்கிட்டோன்னு, ஆனால் நான் யூஸ் பண்ணது காஷ்மீரி சில்லி, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. ஆனால் பச்சை மிளகா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்காயிடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் வெஜிடபிள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய நூடுல்ஸ் தான் இருக்குது. நிறைய இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி நூடுல்ஸ் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.